இந்த ஆயில் எல்லாம் லீக்கேஜ் ஆகி சஸ்பென்ஸு குறைஞ்சி வண்டி ஓட்டிக்கு ஒரு சுகம் இல்லை. பின்ன ஃப்ரண்டில் இது டிஸ்க் பிரேக் உள்ள மாடலானு. அப்போ ஃப்ரண்டில் உள்ள டிஸ்க்கு வந்து இந்த ஆயில் லீக்கேஜ் ஆகி டிஸ்க்கு பிரேக்கில் ஆயில் படும்போது அதில் பிரேக்கும் இல்லாத போய் பிரேக்கு இல்லை. பின்ன மாஸ்டர் சிலிண்டரில் உள்ள அந்த எம்சி கிட்டெல்லாம் போய் அப்போ டிஸ்க்கு பிரேக்கும் இதை ரீஅசம்பிள் செய்யணும், ஃபோர்க்கு ரீஅசம்பிள் செய்யணும். அப்போ அதான் இப்போ நம்ம காணிச்சு கொண்டு இருக்கிறது. இப்போ பழைய ஃபோர்க்கெல்லாம் இந்த கம்ப்ளீட்டாக நம்ம பொழித்து அந்த பழைய ஆயிலெல்லாம் எடுத்து பெட்ரோலை வச்சு நல்ல போல் வாஷ் பண்ணி அந்த ஸ்டெம்பெல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி புதிய ஆயில் சிலிட்டு நமக்கு ஃபோர்க்கு அசம்பிள் செய்து பின்ன அதில் ஒரு சைடுக்கு 450 ml ஃபோர்க் ஆயில் ஒழிக்கணும். அப்போ 2 சைடும் 900 ml ஆயில் ஆகும். அப்போ 2 சைடு ஆயில் ஒழித்து நம்ம இதெல்லாம் பக்காவாக செய்தப்போ அது ஓகே ஆகி நல்ல ஃபோர்க்கு நல்ல ஆக்ஷன் உண்டு. പിന്നെ അത് കൂട്ടത്തിൽ തന്നെ ഈ ഡിസ്കിലുള്ള ഹാലിപ്പർ അസംബ്ലി ക്ലീൻ ചെയ്ത് പിന്നെ അതിലെ ഡിസ്ക് பேடு மாற்றி പിന്നെ மேலே உள்ள எம்சி கிட்டெல்லாம் க்ளீன் செய்து அதில் பார்த்திங்கன்னா பயங்கர பொடியான அந்த எம்சி கிட்டில் உள்ள புதிய எம்சி கிட்ட இட்டு ஆயில் லோடு பண்ணி டிஸ்க் பிரேக் ரெடியாக்கி நல்லா പക്കാവാக ഈ വണ്ടിയിലുള്ള ഫ്രണ്ടിലുള്ള പണിയെല്ലാം പക്കാവാக തീർത്തിട്ടുണ്ട്. അതിനോட വീഡിയോ തന്നെ നമ്മളിപ്പോൾ കാണിച്ചു കൊണ്ടിരിക്കും. നിങ്ങൾ பார்த்தால் മനസ്സിലാകും. அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ என்னென்ன செய்கிறோம்னு நம்ம காணலாம்.